அதை ஞாபகப்படுத்தி அதை ஒவ்வொரு வருஷமும் அனிவர்சரியாக செய்ய சொல்லி எங்களுக்கு வேதத்துல கட்டளையிட்டு இருக்கிறாரா? அது பிராக்டிஸ்ல அங்க அப்போஸ்தலர்களால செய்யப்பட்டிருக்குதா? அப்ப அந்த ரெண்டுக்கும் பைபிள்ல கட்டளையிடப்படவும் இல்லை, அது செய்யப்படவும் இல்லை. ஆனா கிறிஸ்து மரிச்சத அவர் ஞாபகப்படுத்த சொல்லி இருக்கிறாரா? சபையாக அதை ஞாபகப்படுத்தி கூடி அதை ஒரு சடங்காக யோசிக்க சொல்லி இருக்கிறாரா? ஆம், கிறிஸ்து மரிச்சத அவர் ஞாபகப்படுத்த சொல்லி இருக்கிறார். அதை சபையா கூடி வரைக்கல அதை செய்ய சொல்லி இருக்கிறார். சபையா எப்ப நாம கூடி வர்றோமோ அதை செய்ய சொல்லிக்கிறார். அதுல இங்க கிறிஸ்து மரிச்ச நாளுக்கு மேல இல்ல அந்த அழுத்தம், மாறாக கிறிஸ்து மரித்த அந்த செயலுக்கு மேலதான் வேதமங்களுக்கு அழுத்தத்தக. நான் வருமளவும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இதை நான் இந்த மரணத்தை, அப்ப மரணத்தை நினைவு கூறுறா பெரிய வள்ளி கொண்டாட சொல்லி இயேசு சொல்ல இல்ல, இயேசு நாளை சொல்ல இல்ல, இயேசு தந்த சாவை யோசிக்க சொல்ற. அதுக்குத்தான் அப்போஸ்தலர்களூடாக அதை சொல்ற அப்பமும் ரசமும் அந்த பாஸ்காவை அதை ஞாபகப்படுத்த சொல்ல. அதுல கிறிஸ்து இறந்ததை ஞாபகப்படுத்துறது கட்டளை இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு நாள் அவர் சொல்ல, அதை சபை கூடி வரும்போது செய்ய சொல்லி சொல்ற. சபை கூடி வர்றதுக்கு கடவுள் ஒரு நாள் குறிச்சிருக்கிறார, அதுக்கு கட்டளை இருக்குது. வாரத்தின் முதல் நாள் கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுல இருந்து உலகம் கடைசியில நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும், கடைசி நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும், அன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாளில கூடி வரைக்கல நாங்கள் கடவுளுடைய அந்த மரணத்தை நினைவு கூறுறதுக்கு வேதமங்களுக்கு செயலானது. ஆனா